அஜய், என்ன அஜய் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? எதுவும் இல்லை அஞ்சலி. போய் சொல்லாத. உன் மூஞ்சில தான் ஏகப்பட்ட விஷுவல்ஸ் ஓடிட்டு இருக்கே. சொல்லு அஜய், என்ன வீட்டை பத்தின பிளாஷ்பேக்கா? ம் நீ வேற எதை பத்தி யோசிக்க போற? லாஸ்ட் இயர் என் பர்த்டே அப்போ. ஹே, ஆமால, இந்த மாசம் உன் பர்த்டே வருது இல்ல அஜய்? நமக்கு கல்யாணம் ஆனது வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. இத நம்ம வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றோம். என்னாச்சு அஜய்? ஏன் சைலண்ட் ஆயிட்டு? ஓ, ஃபிளாஷ்பேக்க விட்டுட்டேனா? சரி சொல்லு சொல்லு. என் பர்த்டே அன்னைக்கு தான் ஸ்ருதிக்கும் பர்த்டே. வழக்கமாக 2 பேரும் ஒன்றா தான் கேக் கட் பண்ணுவோம். ஃபேமிலியோடு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். 2 பேரும் அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லார்கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்குவோம். இந்த வருஷம் அது நடக்குமான்னு தெரியல. கஷ்டமா தான் இருக்கு அஜய். நம்ம வேணா உன் வீட்டுக்கு போய். நம்ம மேல அப்பா செம்ம கோவத்துல இருப்பாரு. நம்மள பார்த்தாலே திட்டுவாரு. ஏன்? சரவணன் பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணமே, அதனாலயா? ஆமா, பிரியாவுக்கு நம்ம நல்லதான் பண்ணோம். ஆனா அப்பா நம்மள தப்பா நினைச்சிட்டாரு. விடு அஜய், சீக்கிரமே மாமா நம்மள புரிஞ்சுக்குவாரு. நாம செஞ்ச எல்லாமே கரெக்ட் தான் அவரே சொல்லுவாரு. இருந்தாலும் உனக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் ஆகாது. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த தடவை நம்ம வீட்லயே உன் பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்றோம். அப்பா கிட்ட சொல்றேன், அவரு சூப்பரா அரேஞ்ச் பண்ணுவாரு. இப்பதான் அப்பா உன்னை ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாரு. நீ சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டல்ல. அவருக்கு என் மேல எவ்வளவு கோவத்துல இருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். அவருக்கு என் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாரா? என்ன யோசிக்கிற அஜய்? இல்ல, உன் அப்பா என் பர்த்டே செலிப்ரேஷனை எப்படி பண்ணுவாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவருக்கு உன் மேல ரொம்ப பாசம் அஜய். ஆமாமா, ரொம்ப ரொம்ப பாசம் தான்.